பாதாம் வச்சு ஒரு சூப்பரான நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாதாம் வந்து நான் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓவர் நைட் வந்து நான் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும். இதோட தோல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாமோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாதாம் பால் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னா எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக சர்க்குலர் மோஷன் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து உங்கள் ஸ்கின்னை பார்த்தாவே தெரியும் உங்கள் ஸ்கின் வந்து செம்ம ப்ரைட்டாக இருக்கும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னி இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் இருக்க pH லெவலை வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் லைட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 1 வீக் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின்னில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம்.